ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் டிசைன்ஸ் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம டிசிப்ளின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசிப்ளின்னா நீங்கள் எப்படி நடந்துக்கணுன்றது கிடையாது, இதில் உள்ள டிசிப்ளின், அதாவது ரிவிட் எம்இபியில் உள்ள டிசிப்ளினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூபிளான டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, எதுவும் எரர்ஸ் இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல எதுவும் எரர் வருது, எதுவும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னவா போற இன்ஜினியரா மயிராவ You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. ஓகே, இப்போ டிசிப்ளின்றதை வந்து நம்ம எங்கே போய் லொக்கேட் பண்ணுறது அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போனோம் அப்படின்னா இங்கே இருக்குல்ல டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இதான் நமக்கு அந்த டிசிப்ளினை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டேப். அது வந்து ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். இப்போ நம்ம வந்து டிசிப்ளினை வந்து நமக்கு ஒரு 5-6 விதமாக பிரிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சரு, ஸ்ட்ரக்சரு, அப்புறம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், கோஆர்டினேஷன். ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்கிடெக்சர்னால் இப்போ நான் டிசிப்ளின் வந்து ஆர்கிடெக்சரில் வச்சேன் அப்படின்னா நமக்கு ஆர்கிடெக்சர் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஆர்கிடெக்சர் பேஸ்டாக உள்ள காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பேஸ்டான காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் விசிபிள் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் நான் வச்சேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு விசிபிள் ஆகும். அதே மாதிரி மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் விசிபிள் ஆகும். பிளம்பிங்னா பிளம்பிங் மட்டும்தான் நமக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒருத்தவங்க இருக்கான்ல கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னா நமக்கு எல்லாமே விசிபிள் ஆகும். கோஆர்டினேஷனில் வந்து நமக்கு ஆல் சர்வீசஸ் ஆர் எனபிள்டு. ஓகேவா? எல்லா சர்வீஸுமே இப்போ எல்லாம் எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து விசிபிள் ஆகிறது தான் வந்து கோஆர்டினேஷன். ஓகேவா? நம்ம வந்து மேக்ஸிமம் ஃப்ளோர் பிளானில் வந்து செப்பரேட்டடான டிசிப்ளின்ஸில் ஒர்க் பண்ணுவோம். இதே நம்ம 3Dயில் ஒர்க் பண்ணும்போது கோஆர்டினேஷன்லாம் ஒர்க் பண்ணுவோம் மேக்ஸிமம் டைம்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து ஆர்கிடெக்சரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்க் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஆர்க் சார்ந்தது மட்டும்தான் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல். இதில் நான் வந்து ஸ்ட்ரக்சரலுக்கு மட்டும்தான் நமக்கு இப்போ விசிபிள் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கலில் நமக்கு எல்லாமே விசிபிள் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இப்போ மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நான் வந்து நியூ கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு டெம்ப்ளேட் கேட்கும்ல, இதில் வந்து நம்ம சிஸ்டம் டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான் வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் சிஸ்டம் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டு, அதில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ப்ராஜெக்ட். ஸோ அதனால் நமக்கு வந்து நம்ம என்ன கிளிக் பண்ணாலுமே நமக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் பொறுத்தவரை நமக்கு எதை செலக்ட் பண்ணாலுமே எல்லாமே தெரியும். ஓகேவா? இதே நான் வந்து கரெக்டாக இப்போ மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் நான் சூஸ் பண்ணி நான் உள்ள ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு மெக்கானிக்கலில் வைக்கும் போது மெக்கானிக்கல் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் விசிபிள் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கல் வச்சேன் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு எல்லாமே விசிபிள் ஆகுது. ஏன் அப்படின்னா நான் வந்து டெம்ப்ளேட் வந்து நான் சிஸ்டம் டிஃபால்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். சிஸ்டம் டிஃபால்ட்னால் வந்து காமனாக நமக்கு எல்லா சர்வீசஸுமே விசிபிள் ஆகும். ஸோ அதனால் நமக்கு இங்கே எலக்ட்ரிக்கலில் வச்சாலுமே மாறாமல் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் சொல்கிறேன்ல, நம்ம வந்து மேக்ஸிமம் ஃப்ளோர் பிளான்ஸில் வந்து இந்த டிசிப்ளின்ன்றது நமக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. அதாவது 3Dயில் மட்டும்தான் நமக்கு ஒரு அந்த கோஆர்டினேஷன்ற டைப் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கோஆர்டினேஷன்னா நமக்கு எல்லாமே விசிபிள் ஆகிறது தான் கோஆர்டினேஷன். ஓகேவா? நான் வந்து மெக்கானிக்கலில் வச்சிடுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த டிசிப்ளினோட பர்பஸ் வந்து நமக்கு 3Dயில் தான் வந்து அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? நான் டிஃபால்ட் 3D கொடுத்துக்கிறேன். 3D வியூக்கு போய்க்கிறேன். 3D வியூக்கு போயிட்டு இப்போ நான் வந்து செக்ஷன் பாக்ஸை அன்டிக் பண்ணி விட்டுறேன். இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸை செக்ஷன் பாக்ஸ் அன்டிக் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் வியூவுமே எனக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்கா டிசிப்ளின். இப்போ இதில் பார்த்தோம்னா கோஆர்டினேஷனில் இருக்கா, கோஆர்டினேஷனில் இருந்தால் நமக்கு டக்ட் தெரியுது, பில்டிங் தெரியுது, எல்லாமே நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு ஆர்கிடெக்சர் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் வச்சேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரியுதா? நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் வச்சேன் அப்படின்னா நமக்கு மற்ற எல்லாமே வந்து டல் ஆயிரும். மெக்கானிக்கல் காம்பவுண்ட்ஸ் மட்டும் நமக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தெரியும். ஓகேவா?
இதெல்லாம் ஏன் நமக்கு விசிபிள் ஆகுதுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தான். அந்த மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணதுனால நமக்கு அதுவுமே நமக்கு சேர்த்து விசிபிள் ஆகுது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கல்லாம் நமக்கு எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் விசிபிள் ஆகும். ஓகேவா? நீங்க வந்து இப்போ நான் நியூ குடுத்து டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் எதில இருக்கு? இந்தா இருக்கா? இப்போ சிஸ்டம் டிஃபால்ட்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கா? இதில வச்சதுனால எனக்கு எல்லாமே தெரியுது. ஓகே. அப்போ நான் வந்து மெக்கானிக்கல்ல கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் டக்ட் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேபிள் ட்ரை ட்ரா பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கேபிள் ட்ரை விசிபிள் ஆகலை, தெரியுதா? எரர் வருதா? போயிடுச்சு எரர். ஓகேவா? இது ஏன் அப்படின்னா நமக்கு டிசிப்ளின் மெக்கானிக்கலில் இருக்கிறதுனால நமக்கு கேபிள் ட்ரே வந்து தெரியாது. இப்போ நான் வந்து 3Dயில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ட்ரே தெரியுதா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3Dயில் தெரியுதா? ஏன்னா நமக்கு டிசிப்ளின் வந்து கோஆர்டினேஷனில் இருக்கிறதுனால நமக்கு 3Dயில் இங்கே விசிபிள் ஆகுது. ஓகேவா? புரியுதா? இதான் நமக்கு இந்த டிசிப்ளினோட பர்பஸ். உங்களுக்கு இப்போ நல்லா நீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா இப்போ? அதே மாதிரி நம்ம செப்பரேட்டடாக உள்ள டிசிப்ளின்ஸை வந்து நம்ம செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். இப்போ ப்ளம்பிங் மட்டும் பார்க்கணும், இல்லை எனக்கு மெக்கானிக்கலில் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நேற்று கிளாஸ்லேயுமே நம்ம இது சார்ந்தது தான் பார்த்துருக்கோம். சேம் இதே தான். இப்போ நம்ம விவியில் போனோம்னா விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் எனக்கு டக்டை மட்டும் பார்க்கணுன்னா இதை மட்டும் நான் டக்ட்டு ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இதான் டிசிப்ளின். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம டிசிப்ளின்றது இங்கேயும் பார்த்தோம், இங்கே இருக்கிறதும் சேம் அதே டிசிப்ளின்ஸ் தான். ஓகேவா? இப்போ நான் வந்து எனக்கு வந்து மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் மெக்கானிக்கல் அன்டிக் பண்ணி விட்டுறேன். இப்போ நமக்கு வந்து இங்கே இருக்க விசிபிலிட்டி டேப்பில் நமக்கு மெக்கானிக்கல் உள்ள எல்லா காம்பவுண்ட்ஸுமே போயிடும். இப்போ நான் வந்து ஆள் கொடுத்துட்டு அன்டிக் பண்ணி விட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு மெக்கானிக்கல் மட்டும் விசிபிள் ஆகும். புரியுதா? இப்போ வந்து நான் மெக்கானிக்கலை மட்டும் டிக் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் அன்டிக் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இப்போ நமக்கு மெக்கானிக்கலில் உள்ள காம்பவுண்ட்ஸ் மட்டும் நமக்கு டிக்கில் இருக்கும். அதனால் நமக்கு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் விசிபிள் ஆகும். ஓகேவா? சேம் இப்போ உங்களுக்கு டிசிப்ளினும் புரிஞ்சிருக்கும், அதில் உள்ள மாடல் கேட்டகரிஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ரெண்டோட ஒர்க்குமே வந்து சேம் தான். ஆனால் இதில் நமக்கு இப்போ நம்ம மாடல் கேட்டகரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் நம்ம செப்பரேட்டாக வந்து அக்சஸ் பண்ணி ஐசோலேட் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் டிசிப்ளினில் வந்து நம்ம ஒவ்வொரு டிசிப்ளினையே வந்து மொத்தமாக தான் பார்க்க முடியும். இதே மாடல் கேட்டகரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு காம்போனண்ட்டையுமே நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிசிப்ளின் அண்ட் மாடல் கேட்டகரிஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு, எதுவும் புரியல அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஷார்ட்ஸாக நான் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம பர்சனலைஸ்டு கோச்சிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கான்டாக்ட் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணுங்கள். நல்லா ஐசோலேட்டடாக டீப்பாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆன்லைன் கிளாஸஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.